நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமர்ந்திருக்கிற அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் கும்பாபிஷேகத்துடைய தொடர்ச்சியாக இன்று இந்த காணொளியை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம். இந்த முகப்பில் கருடாழ்வாரும் ஆஞ்சநேயர் மேல் பெருமாள் அமர்ந்த காட்சியும் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். இதனுடைய கல் வேலைப்பாடுகள் மிக அருமையாக இருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நாங்கள் பங்கேற்க முடியவில்லை. அது இணையதளத்தில் வந்த புகைப்படங்களை இணைத்திருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய முழுமையான பொறுப்பை ஏற்ற மதிப்புக்குரிய பிரபாகரன் அவர்களுடைய நீங்கள் அவரையும் பார்க்கலாம். அவரோடு அரசியல் பிரமுகர்களும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். இவர்தான் அந்த பிரபாகரன். அவர் வைத்திருந்த மிகப்பெரிய பதாதையை நீங்கள் பாருங்கள். அவருடைய செயலை முழுமையாக தனி ஒரு மனிதனின் சாதனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் சாதனைதான். இதை போன்ற ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் திறம்பட செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய காடு பெருக்கியின் படையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பார்வையிட்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பொன் வரதராஜ பெருமாளுக்கு சுற்றுப்பிரகாரத்தில் வரும் விலையில் பின்புறத்தில் மிக உயரமான கிட்டத்தட்ட ஒரு 13-14 இடையில் பெருமாளை வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பெருமாளை திருப்பதியில் பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த உணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த அருமையான பிரமாதம் வச்சுருக்காங்க. இந்த 4 மண்டபத்துலேயும் 4 வகையான தூண்கள் வச்சுருக்காங்க. இந்த கருத்துக்கள் நீங்கள் பாருங்கள். இந்த 4 தூண்கள் எதுக்கு இருக்குது? 4 டிசைனில் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி டிசைன் வச்சுருக்கலாம். என்ன காரணம் தெரியல. வாங்க, நீங்களும் ஒரு தடவை இந்த வரதராஜ பெருமாளை, பொன் வரதராஜ பெருமாளை சந்திக்க ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். அருள் பெறுங்கள். உங்களுடைய குறைகளை அனைத்தையும் தீர்த்து விடுவார் என்பதில் ஐயமில்லை. இந்த 4 வகையான தூண்களும் 4 விதங்களில் வடிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அது ருக், யஜூர், சாமம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை மையமாக வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், பார்க்கலாம். பார்த்துவிட்டு நேரில் குபேரன்.
மங்களாசாசனம் செய்தது நம்முடைய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெரியாழ்வார் ஆரம்பித்து கொடுத்தார்.